எங்க ஊரு திருநெல்வேலி சைட் இந்த ஜாம் பட்டி தொட்டி எல்லாம் பேசுங்க. கல்யாண வீடுங்கள்ல இந்த ஜாம் இல்லாத ஒரு வீடு கூட இருக்காது. இத கேட்டு சண்டை போட்டு வாங்குறதுக்குன்னே ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு. இதுல இந்த பொருள் தான் இருக்கான்னு யாருக்குமே தெரியாதுங்க. சூப்பரான தக்காளி ஜாம் எப்படி செய்றது பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நெறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து தக்காளிய வந்து இந்த மாரி ஃபைன் பேஸ்ட்டா கொஞ்சம் கொஞ்சமா பேட்சா போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இதோட சரியான அளவுகள் எல்லாமே நான் வந்து கமெண்ட்ல பின் பண்றேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கடாயில் வச்சுட்டு நல்லா வந்து தக்காளியோட தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து பாயில் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து அது ரெடியூஸ் ஆகணும் சைஸில். தக்காளியை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லவா? நம்மக்கிட்ட வந்து விட்டமின் சிக்காக நம்ம வந்து கிவி எல்லாமே வந்து நம்ம வந்து வாங்குவோம் ரொம்ப காஸ்ட்லியாக. பட் ஆனால் தக்காளியில் இருக்கிற அளவுக்கு ஹை விட்டமின் சி கண்டென்ட் எதுலேயுமே இருக்குது அண்ட் ஆல்சோ வாட்டர் கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட். ஆக்சுவலி நமக்கு வந்து அது வெஜிடபிள் நினைப்போம், பட் ஃப்ரூட் நம்ம இது டெய்லி பேஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா வத்தி வந்த உடனே நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நெய் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் முந்திரி திராட்சை இது ரெண்டையும் ஆட் பண்ணி அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த ஜாமோட ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, கல்யாண வீட்டு தக்காளி ஜாம் ரெடி. இது தக்காளி ஜாமுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க. அண்ட் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா ப்ரெட்டு சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கூடையும் கேட்டு ஒரு வாரம் என்னங்க ஒரு நாள் கூட இது வந்து உங்கள் வீட்டில் இருக்காது, அவ்வளோ சீக்கிரம் காலியாயிரும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளுடைய கல்யாண வீட்டு தக்காளி ஜாம் ரெடி. எப்படி இருக்குன்றதை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.